இப்போ பிக் பாஸ்ல வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் முத்துக்குமரன் தான். கண்டிப்பா முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன். எனக்கு முத்துக்குமார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. முத்துக்குமரன் வந்து எல்லாரையும் மண்டைய கழுவி விளையாடுறாரு. அதால முத்துக்குமரன் டைட்டில் வின்னர்னு இவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஜனங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கேயும் வந்து டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். எல்லாரும் உள்ள போனவங்களையும் பாதி பேர் அதை தான் சொல்றாங்க. மக்கள் ஓட்டுன்னு ஒரு பக்கம் காட்டுறாங்க, ஆனா அவங்களா முடிவு யாரு வெளியே போனோம் யாரு இருக்கணும்னு முடிவு பண்றது அந்த பிக் பாஸ் மட்டும்தான். மக்கள் எப்படி ஓட்டு போறாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கருத்து தான். இப்ப நான் ஒரு 10 பேருக்கு எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்து ஏன் ஓட்டு விழுதுன்னு தெரியல. ஒருத்தர் பிந்தல் போடுறாரு விஜய் சேதுபதியை வச்சு. தனியா விளையாட அருண் அன்பேர் கேம். அது அருண் வெளியே போனது எல்லாரால தாங்கவே அது முடியல. நான் அவர் அவ்வளவு ஒண்ணுலாம் பிளே பண்றாமலாம் தெரியல, ஆனாலும் அவரு தான் எல்லாரும் இப்பவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க முத்துக்குமரனை இப்படி அப்படின்ட்டு, ஆனா முத்துக்குமரன் தான் கரெக்டா கேம புரிஞ்சு விளையாடுறதே முத்துக்குமரன் மட்டும்தான். இந்த சௌந்தர்யம் எல்லாம் எதுக்குதான் தண்டத்துக்குன்னு இருக்குதுன்னா உண்மையிலேயே தெரியல. அதெல்லாம் வேஸ்ட் உண்மையிலேயே. சும்மா எங்களெல்லாம் உள்ள விட்டா அவ்வளவுதான் பிக் பாஸ்லாம். எதுக்கு உள்ள இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. அவங்கள பார்த்தாவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள வச்சுக்காதீங்க. ஒரு வாரம் பார்த்தா உன் கூட இருக்க, ஒரு வாரம் பார்த்தா அவங்க கூட இருக்கிற, ஒரு வாரம் பார்த்தா இந்த டீம்ல இருக்கிற. நீ என்ன டீம்னே தெரியல, ஃபர்ஸ்ட் என்ன ரகனே தெரியல. முத்து தான் ப்ரோ. மக்கள் ஓட்டிங்க நீங்க யாரை கேட்டாலும் முத்து தான் சொல்லுவாங்க. நாங்க நம்புறது வந்து 200% நம்புறோம். ஆனா சேனல் சைடுல என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா முத்துக்குமரன் தான் டைட்டில் அடிக்கணும். மீறி யாருக்காவது விஷாலுக்கு இல்ல சௌந்தர்யாக்கு இல்ல மத்தவங்க யாருக்குன்னா ரயானுக்கு போச்சுன்னா கூட இதெல்லாம் பிக் பாஸ் மேல நாங்க பார்க்கவே மாட்டோம். இன்ன வரைக்கும் உங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்கன்னே தெரியல. விஷால்லாம் பிக் பாஸ் வீடு வேஸ்ட்டுங்க. எப்படி சொல்றது, அவரை சுத்தில ஒரு 100 பொண்ணை விட்டுடுங்க, நல்லா ஜாலியா இருப்பாரு. உண்மையிலே பாருங்களேன், விஷால் கூட சேர ஒவ்வொருத்தரும் ஒரு வாரம் வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க. சௌந்தர்யாக்கு எப்படி ஓட்டு விழுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க இப்படி யார் இப்படி பண்றதாலயா அருண் போனதுல இருந்து இந்த பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல. பிக் பாஸ்லாம் பாப்பீங்களா? யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அருண் தான் டைட்டில் வின்னரு. நான் அப்படிதான் நினைச்சு நாங்க இத்தனை வரை பார்த்துட்டு இருந்தோம். அருண் போனதுல இருந்து எங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல. பட் நீங்க அருண் சொல்றீங்க, அருண் ஆனா இப்போ இல்லையே. அருண் இல்லாத பார்க்கவே பிடிக்கல தான். பட் இருந்தாலும் பார்த்து அந்த டைமிங் நம்ம அதை பார்க்கணுமேன்றதுக்காக அப்படி பார்க்க வேண்டியதா இருக்குது. மற்றபடி வேற எதுவுமே பிடிக்கவே இல்லை. இந்த சௌந்தர்யா இந்த விஷாலாம் எதுக்கு உள்ள இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. அவங்கள பார்த்தாவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களை உள்ள வச்சுக்காதீங்க. இல்ல ஓட்டு விழுதுன்னு சொல்றாங்க, மக்கள் ஓட்டுன்றாங்க, அருணை வெளியே அனுப்புறாங்க. கேட்டா சொல்றாங்க அவரு விஜய் சேதுபதி சொல்றாரு, இது வந்து என்ன சொல்றாரு, இருக்கிறதே பிக் பாஸ்லயே வந்து இவங்க தான் வந்து ஸ்ட்ராங் பிளேயர்ன்றாரு. நீங்க போறதே வந்து பார்த்தாக்கா எனக்கு வருத்தமா இருக்குன்றது மக்கள் ஓட்டுன்றாரு. ஆனா மக்கள் எப்படி ஓட்டு போறாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கருத்து தான். இப்ப நான் ஒரு 10 பேருக்கு எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்து ஏன் ஓட்டு விழுதுன்னு தெரியல. சௌந்தர்யா என்ன பண்ணாங்க? இல்ல ஒரு கேம்ல இது வரைக்கும் ஒரு டைமாவது கேப்டன் ஆயிருக்காங்களா? இல்ல ஒரு கேம்லயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு உள்வாங்கி பண்றாங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு வாரம் பார்த்தா உன் கூட இருக்க, ஒரு வாரம் பார்த்தா அவங்க கூட இருக்கிற, ஒரு வாரம் பார்த்தா இந்த டீம்ல இருக்கிற. நீ என்ன டீம்னே தெரியல, ஃபர்ஸ்ட் என்ன ரகனே தெரியல. ஆனா பிக் பாஸ்லாம் பாப்பீங்களா? சூப்பரா பாப்போம். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நாங்க அருண் தான் ஜெயிப்பார் நினைச்சோம். அப்புறம் பார்த்தா அருணே வெளியே அமிச்சிட்டாங்க. இப்ப எதுக்குதான் அவங்க 6 பேர் உள்ள இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒருத்தர் பிந்தல் போடுறாரு விஜய் சேதுபதியை வச்சு. ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒருத்தர் ஜாக்லின் வந்து சௌந்தர்யா அவங்க ஏன் உள்ள இருக்காங்கன்னே தெரியல. ஜாக்லின் வந்து தேவைப்பட்டவங்க கூட போய் விளையாடுறாங்க. அவங்க உள்ள எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல. தனியா விளையாட அருண் அன்பேர் கேம். அது அருண் வெளியே போனது எல்லாரால தாங்கவே அது முடியல. ஆனா நாங்க நினைச்சது அந்த ஸ்டேஜ் மேல 2 பேர் கூட அருணும் ஒரு ஆளா நிப்பார் தான் பார்த்தோம். ஆனா அருண் நிக்கல. அருண் தான் வாங்குவாருன்னு பார்த்தோம். இது மாதிரி டப்பான ஆளுங்கனா இருக்கும் போது அந்த அவர் பேர் முத்துக்குமரனால கேம் ஆட முடியாது. யாரும் இல்லைன்னா முத்துக்குமார் ஆடினே இருக்கலாம். அருண் இருந்தா மண்ட காய்ச்சல் கொடுக்குற போல. முத்துக்குமரன் வந்து எல்லாரையும் மண்டைய கழுவி விளையாடுறாரு. அதால முத்துக்குமரன் டைட்டில் வின்னர்னு இவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஜனங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கேயும் வந்து டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். எல்லாரும் உள்ள போனவங்களையும் பாதி பேர் அதை தான் சொல்றாங்க. உள்ள யாரு முத்துக்குமரனுக்கு டஃப் கொடுக்குற ஆளு? யாருமே டஃப் யாருமே இல்ல. அருண் மட்டும்தான். அதெல்லாம் அருணையும் வெளியே அமைச்சிட்டாங்க. இப்ப அவ்வளவுதான். டைட்டில் வின்னர் முத்துக்குமரனுக்கு ஈக்குவலா யாருமே இல்ல. அவ்வளவுதான் ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க. செஞ்சு விஜய் சேதுபதி நடிக்க இந்த இது நர்த்தம் பண்ணாங்க. அவருக்கு பிடிச்சதுதான் இதான் தேவை. அவருக்கு முத்துக்குமார் நீ சூப்பரா பண்ணீங்க. அப்ப வேற ஆள நான் என்ன பண்ணாங்க. பிக் பாஸ்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் நான் அவர் அவ்வளவு ஒண்ணுலாம் பிளே பண்றாமலாம் தெரியல, ஆனாலும் அவரு தான் எல்லாரும் இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் வேற வழியில அப்படிதான் இருக்கும் போல.
மேபி. இப்போ பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயுமே வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவர் தான் ஜெயிப்பாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் லாஸ்ட் மூமெண்ட்ல வேற ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்க. நிறைய சீசன்ல நீங்க பாத்துருப்பீங்க, அர்ச்சனா கூட அப்படிதான் ஜெயிச்சாங்க. இந்த சீசன்ல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு உள்ள அந்த அளவுக்கு ப்ளே பண்றவங்க முத்துக்குமரனை தாண்டி வேற யாருமே இல்ல இங்க. ஆமா, ஓட்டிங் பிரகாரம் பார்த்தா நிறைய ஓட்டு முத்துக்குமரனுக்கு தான் இப்ப விழுது. மேபி அவர் தான் இது பண்ணுவாங்க. ஓட்டு தான் இல்லையே, மத்த யாருக்கும் அவ்வளோன்னு ஓட்டு இல்லை, அவருக்கு தான் ஓட்டு நிறைய விழுது. பிக் பாஸ் பாப்பீங்களா? 24 hours பாக்குறோம். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் தான். எதனால அப்படி சொல்றீங்க? ஏன் வந்து எல்லாரும் முத்துக்குமரனை சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேண்டான்னு இதுன்றாங்கன்னா, அவன் எல்லார்கிட்டயும் ஒரு இதுவாதான் இதுன்றானே. ஆனா கேமை பொறுத்த வரைக்கும் அவன் தான் சூப்பரா புரிஞ்சுக்கிறானே, நல்லபடியா விளையாடுறானே. மத்த யாருக்குமே உண்மையிலே கேமை பத்தி தெரியல, அது என்ன கேம்னு கூட தெரியல. ஆனா இவன் தான் வந்து கரெக்டா புரிஞ்சு வந்திருக்கானே. இப்போ இந்த ஒரு கேம் பிக் பாஸ் சொல்றாங்கன்னா, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, கரெக்டா அத புரிஞ்சுக்கிறான். எல்லாமே கரெக்டா அவனுக்கு தெரியுது. அவன் தான் முத்துக்குமரன் தான். இந்த சௌந்தர்யம் எல்லாம் எதுக்குதான் தண்டத்துக்குன்னு இருக்குதுன்னா உண்மையிலேயே தெரியல. அதெல்லாம் வேஸ்ட் உண்மையிலேயே. சும்மா எங்களெல்லாம் உள்ள விட்டா அவ்வளவுதான் பிக் பாஸ் எல்லாம். உண்மையிலேயே இந்த விஷால் எதுக்கு இருக்கிறான், இந்த பவித்ரால ஏன் தான் தெரியல. இந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலே எதுக்கு தான் இந்த ரயானுக்கு கொடுத்தாங்களோ அவன் என்னன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா முத்துக்குமரன் தான் உண்மையிலேயே. அது நிறைய பேர் சொல்லுவாங்க முத்துக்குமரன் இப்படி அப்படின்ட்டு. ஆனா முத்துக்குமரன் தான் கரெக்டா கேமை புரிஞ்சு விளையாடுறதே முத்துக்குமரன் மட்டும்தான். ஹாய் ப்ரோ சொல்லுங்க. பிக் பாஸ் பாப்பீங்களா ப்ரோ? கண்டிப்பா பாப்போம் ப்ரோ. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? முத்து தான் ப்ரோ. எதனால? முத்துக்குமரன் தான் ப்ரோ. முத்துக்குமரன் ஏன்னா அவர் போடுற ஸ்ட்ராட்டஜி, அவர் விளையாடுற கேம் எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கு ப்ரோ. ஏன்னா முத்து தான் வரணும்னு எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை. எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்குமே முத்து தான் வரணும்னு ஆசை. பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்பேன். இப்போ இந்த சீசன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? முத்துக்குமார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல சௌந்தர்யா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ் பாப்பீங்களா? ஓகே, யார் ஜெயிப்பா பிக் பாஸ்ல? முத்துக்குமரன். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் முத்துக்குமரன் தான் நல்லா விளையாடுறான். தீபக் அண்ணா இருந்தாரு, அப்புறம் அருண் அண்ணா இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்க வெளில போனது ஓகேவா இல்ல ஓகே இல்லையா? ஓகே இல்ல. ஓகே இல்லையா? ஏன்? அவங்களும் நல்லா தான் விளையாண்டாங்க. அவங்களும் நல்லா தான் விளையாண்டாங்களா? அப்ப அவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல மத்தவங்க யாரும் நல்லா விளையாடலையா? அப்போ மத்தவங்க விஷாலு, தர்ஷிகா, அன்ஷிதாலாம் விளையாண்டுருக்காங்க. அவங்களாம் விளையாடிட்டு தான் இருக்காங்களா? அப்புறம் அவங்களும் நல்லா தானே விளையாடுறாங்க, அப்புறம் முத்துக்குமரன் வரணும்? முத்துக்குமரன் அவன் நல்லா விளையாடுறதுனால தான். நல்லா விளையாடுறதுனால தான் அவர் வரணும். ஒருத்தவங்கள சொல்லுவாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அப்படிதான் தர்ஷனை சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து அர்ச்சனா ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி அந்த மாதிரி முத்துக்குமரனை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? நாங்க நம்புறது வந்து 200% நம்புறோம். ஆனா சேனல் சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. முத்து தான் ப்ரோ. மக்கள் ஓட்டிங் நீங்க யாரை கேட்டாலும் முத்து தான் சொல்லுவாங்க. ஃபைனல்ல 2 பேர் யாரு நிற்பாங்க பார்த்தா, ஒண்ணு அருண் நிக்கணும், இல்ல முத்துக்குமரன். இவங்க 2 பேர் தான் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அருண் போனது அன்பேரான கேம் தான். உண்மையிலேயே மக்கள் ஓட்டுன்னு ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஆனா அவங்களா முடிவு யாரு வெளியே போனோம் யாரு இருக்கணும்னு முடிவு பண்றது அந்த பிக் பாஸ் மட்டும்தான். ஆனா அருண் போனது எங்களால யாராலுமே ஏத்துக்கவே முடியல. ஆனா முத்துக்குமரன் தான் டைட்டில் அடிக்கணும். மீறி யாருக்காவது விஷாலுக்கு இல்ல சௌந்தர்யாக்கு இல்ல மத்தவங்க யாருக்குன்னா ரயானுக்கு போச்சுன்னா கூட இதெல்லாம் பிக் பாஸ் இனிமேல் நாங்க பார்க்கவே மாட்டோம். இன்ன வரைக்கும் உங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்கன்னே தெரியல. அதே மாதிரி இந்த விஷால்லாம் பிக் பாஸ் வீடு வேஸ்ட்டுங்க. பீச்சில விட்டுடுங்க. பீச்சில வந்து எப்படி சொல்றது, அவரை சுத்தில ஒரு 100 பொண்ணை விட்டுடுங்க, நல்லா ஜாலியா இருப்பாரு. உண்மையிலே பாருங்களேன், விஷால் கூட சேர ஒவ்வொருத்தரும் ஒரு வாரம் வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தர்ஷிகாலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து டாப் 5ல வருவாங்கன்னு நினைச்சேன். அவங்க வந்த வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரம் வரைக்கும் அவங்க தாங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்களே. தனியா இருந்தாங்க, நல்ல போல்டா இருந்தாங்க, எல்லாத்துலயும் சூப்பரா பண்ணாங்க. எப்ப இந்த ஸ்கூல் டாஸ்க்னு வச்சாங்க அதோட அவங்க கண்டமாயிட்டாங்க. அவ்வளவுதாங்க, அவங்களோட இதுவே வந்து 0 போயிட்டாங்க. அவ்வளவுதான். இது வேஸ்ட் தான். உண்மையிலே சீசன் 8 வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பரபரப்பா போச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்துட்டு அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒன்னா விட்டாங்க, ஆடு மாடு மாரி எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னது எனக்கு பிடிக்கலங்க. இப்ப நடந்த அந்த கடைசி டாஸ்க்ல எல்லாம் பாத்தீங்களா, கூட்டணி போட்டு சேர்த்து விளையாண்டதே முத்துக்குமரன் மட்டும்தான். அந்த மாதிரி யாரும் விளையாடல. அவராதான் போய் எல்லாரும் மண்டியை கழுவி அவர் சொன்னது வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்ன வரைக்கும் சொல்றாரு 100 டேஸா எல்லாரும் மண்டியை கழுவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இன்ன வரைக்கும் கழுவிதான் இருக்கிறாரு. நான் மண்டியை கழுவிட்டு வந்துருவேன். அந்த மண்டியை கழுவ முடியாத ஒரே ஆளா அருண். அவனை அமிச்சிட்டா எல்லாமே கழுவிடலாம் ஈஸியா. அதனால தான் அவனை அமிச்சிட்டு 3 பேர் இருக்காங்க. பவித்ரா, விஷாலு, அப்புறம் சௌந்தர்யாக்கு எப்படி ஓட்டு விழுதுன்னு தெரியல. ஆனா வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அவங்களுக்கு போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் போடுறாங்க? அவங்க இப்படி ஹேர் இப்படி பண்றதாலயா, இல்ல எப்பவுமே வந்து ஜாலியா பேசிட்டு இது பண்றாங்க, ஏன்னு தெரியல.
தயவு செஞ்சு சொல்றோம். ஒரு இந்த ஜாலியா அருண் போனதுல இருந்து இந்த பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல. ஆனா சும்மா சொல்லிக்கலாம் மக்கள் ஓட்டு போறாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க முட்டாளா இருக்காம எங்களுக்கு தெரியுது. ஓட்டு போடுறோம் ஆனா ஏன் வர மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. இப்ப நானே இப்போ எப்படி சொல்றது, நானும் வந்து இப்ப பாக்குற ஒரு ஆளு தான். என்ன மாதிரி நிறைய பேரை பாக்குறாங்க இவ்வளவு பேர். இப்ப நானே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து என்னோட கருத்து சொல்லும்போது அவங்களும் அதே தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டு விழும்? ஏன் அருணை வெளியே அனுப்புனாங்க? ஆமா, ஒண்ணுமே இல்லைங்க. சௌந்தர்யா எல்லாம் வேஸ்ட்டுங்க. சௌந்தர்யா பத்தி பேசுறது எனக்கு டைம் வேஸ்ட் தான். உண்மையில நான் வந்தது இங்க ஜாலியா என்ஜாய் பண்ண தான் வந்தேன். சௌந்தர்யா எல்லாம் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உண்மையில மண்டலம் சூடாகுது. அதனால சௌந்தர்யா பத்தி விஷால்லாம் தயவு செஞ்சு அனுப்பிடுங்கப்பா. நிஜமா சொல்றேன், ஜனங்க யார் ஓட்டு போறீங்க தெரியல. நிஜமா இதோட விஷாலுக்கு ஓட்டு போடாதீங்க. விஷாலை வெளியே அனுப்பிச்சிடுங்க.